Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை செய்திகளுடன். ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் 2 வருடங்களுக்கு ஒத்திவைக்க கோரும் பிரேரணை ஒன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று, அவசியமானால் சர்வதேச வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்படும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார இன்று கொழும்பில் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலா அல்லது பாராளுமன்ற தேர்தலா முதலில் நடைபெறும் என்று ஒரு குழப்பம் மக்கள் மத்தியில் நிலவுகின்ற அதேவேளை ரங்கே பண்டாரவின் இந்த அறிவிப்பு குழப்பத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது. இதற்கு உடனடியாக தனது எதிர்வினையை காட்டிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச, தேர்தல்களை பின்போடுவது எந்தவொரு ஜனநாயக சமூகத்துக்கும் ஆரோக்கியமானதாக இருக்காது. ஜனாதிபதியினதும் பாராளுமன்றத்தினதும் பதவிக்காலங்களை நீடிப்பது ஜனநாயக சமூகம் ஒன்றின் அடிப்படை கோட்பாடுகளை மலினப்படுத்தும் என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கிறார். லண்டனை தளமாக கொண்டியங்கும் தமிழ் ஒலிபரப்பு சேவை டிபிசியின் நிர்வாக பணிப்பாளர் வி ராம்ராஜ் ஜனாதிபதியை இன்று பிற்பகல் கொழும்பு காலிமுகத்திடலில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து பேசினார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது நிச்சயம். மீண்டும் ஜனாதிபதியானதும் அடுத்து பாராளுமன்ற தேர்தலையும் அதற்கு அடுத்து மாகாண சபை தேர்தலையும் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மாகாண சபைகளுக்கு அதிகார பரவலாக்கலை செய்யும் ஏற்பாடுகளை கொண்ட அரசியல் அமைப்புக்கான 13வது திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும். பிறகு உள்ளூராட்சி தேர்தல் நடத்தப்படும் என்று ராம்ராஜிடம் விக்ரமசிங்க தெரிவித்தார். பொதுவில் நாட்டின் அரசியல் நிலவரம், வடக்கு கிழக்கு பொருளாதார அபிவிருத்தி நடவடிக்கைகள், புலம்பெயர் தமிழ் சமூகத்தினால் வழங்கப்படக்கூடிய பங்களிப்புகள் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. போர் முடிவடைந்து 15 வருடங்கள் கடந்துவிட்ட போதிலும் வடக்கின் நிலைமையில் மேம்பாடு ஏற்படவில்லை. போருக்கு பின்னரான அமைதியின் பயனை கூட வடக்கு மக்களால் அனுபவிக்க முடியவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கூறியிருக்கிறார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் திருகோணமலை கோமரங்கடவல மகா வித்தியாலயத்திற்கு ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் நேற்றைய தினம் உரையாற்றிய பிரேமதாச, சமாதானத்தின் பலன்கள் சரியாக கிடைத்திருந்தால் தமிழ் பகுதிகளில் உள்ள பல பாடசாலைகள் தேசிய பாடசாலைகளாக மாறியிருக்கும். வெறுமனே பெயர் பலகையில் மாத்திரம் தேசிய பாடசாலைகளை அமைப்பதில் பயனில்லை. சகல வசதிகளும் வழங்கப்படாத பட்சத்தில் அவற்றை தேசிய பாடசாலைகள் என்று அழைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று கூறினார். போர் முடிவுக்கு வந்து 15 வருடங்கள் கடந்துவிட்டன. அதற்கு பிறகு பல தடவைகள் தேர்தல்களில் மக்கள் வாக்களித்து விட்டார்கள். இனிமேலும் போரை காரணம் காட்டிக்கொண்டு அரசியல் செய்ய முடியாது. வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத அரசியல் வரலாற்றினால் நம்பிக்கை இழந்து போயிருக்கும் மக்களுக்கு மீண்டும் நம்பிக்கையை என்னால் மாத்திரமே ஏற்படுத்த முடியும் என்று எதிர்க்கட்சி தலைவர் தனது உரையில் கூறினார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நேற்றைய தினம் கொழும்பில் விஜயராம மாவட்டத்தில் உள்ள அவரது வாசஸ்தலத்தில் சந்தித்து பேசினார். இலங்கை இந்திய உறவுகள், சமகால அரசியல் நிலவரம் குறித்தும் இருவரும் கலந்துரையாடியதாக முன்னாள் ஜனாதிபதிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் கூறின. ஊகங்கள் தெரிவிக்கப்படுவதைப் போன்று இவ்வாரம் பாராளுமன்றம் கலைக்கப்படுமேயானால் அதற்கு பிறகு 52 நாட்களுக்குள் பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆனால் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தொடர்வதற்கு சட்ட ரீதியாக எந்த தடையும் இருக்கப் போவதில்லை என்று முன்னாள் வெளியுறவு அமைச்சரும் சட்ட மேதையுமான பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்தார். நேற்றைய தினம் கொழும்பில் செய்தியாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய பேராசிரியர், முதலில் எந்த தேர்தல் நடைபெறும் என்று மக்கள் மத்தியில் குழப்பம் நிலவுகிறது. அரசியலமைப்பின் பிரகாரம் உரிய திகதியில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதை இன்னமும் 3.5 மாதங்களுக்குள் நிச்சயமாக நடத்தியே ஆக வேண்டும் என்றும் கூறினார். இவ்வாரம் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்தால் 52 நாட்களுக்குள் பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதற்கு பிறகு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை ஆரம்பிக்க முடியும். அதற்கு சட்ட ரீதியான எந்த தடையும் கிடையாது. 2 தேர்தல்களையும் நடத்துவதற்கு நேரம் இல்லை என்று எவராவது கூறுவாரேயானால் அது எந்த அடிப்படையும் அற்றது. ஜனாதிபதிதான் அது தொடர்பில் தீர்மானத்தை எடுக்க வேண்டும்.
ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை அல்லது அதன் ஒரு பகுதியை பாராளுமன்ற தேர்தலுக்கு பெற முடியாது என்ற சட்டம் தெளிவாக கூறுகிறது. பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதானால் அரசின் திரட்டு நிதியத்தில் இருந்து அதற்கான தனியான நிதியை ஒதுக்க வேண்டும். தற்போதைய நடைமுறைகளின் கீழ் ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் ஒரே நாளில் நடத்துவது நடைமுறை சாத்தியமானது அல்ல என்றும் பேராசிரியர் பீரிஸ் கூறினார். உத்தேச பொருளாதார நிலைமாற்ற சட்டம் மூலம் நாட்டின் முதலீட்டுத் துறைக்கு பாதகமாக அமையும் ஏற்பாடுகளை கொண்டிருக்கிறது என்று கூறி இலங்கை முதலீட்டுச் சபையுடன் இணைந்த தொழிற்சங்கங்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்யவிருக்கின்றன. உத்தேச சட்டம் மூலம் இலங்கையின் முதலீடுகளை செய்ய விரும்பும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களின் கவனத்தை திசை திருப்பிவிடும் என்று கூறிய தொழிற்சங்க தலைவர் ஒருவர் சட்ட மூலத்தின் சட்டபூர்வ தன்மையை கேள்விக்குள்ளாக்கி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள், சிவில் சமூக அமைப்புகளுடன் தொழிற்சங்கங்கள் கலந்தாலோசித்து வருவதாகவும் கூறினார். இந்திய விமானம் ஒன்றுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அதிலிருந்து பயணிகள் இன்று அவசரமாக இறக்கப்பட்டனர். டில்லியிலிருந்து வாரணாசிக்கு புறப்படவிருந்த ஏர் இந்தியா விமானத்துக்கே இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று கூறியிருக்கும் இந்திய மத்திய உள்துறை அமைச்சரும் பாரதிய ஜனதாவின் பொதுச் செயலாளருமான அமித் ஷா இந்திய கூட்டணியின் தோல்விக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களே காரணம் என்று காங்கிரஸ் கட்சி குற்றஞ்சாட்டும் என்றும் குறிப்பிட்டார். வட இந்திய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் நேற்றைய தினம் பேசிய அமித் ஷா, மிக பெரிய பெரும்பான்மை ஆசனங்களுடன் பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வரும். தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு காங்கிரசின் தோல்விக்கான பொறுப்பு அதன் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மீது சுமத்தப்படும். அதையடுத்து அவர் தலைவர் பதவியிலிருந்து விலகுவார். காங்கிரஸ் தலைவர்கள் செய்தியாளர்கள் மாநாட்டை கூட்டி இந்திய கூட்டணியின் தோல்விக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களே காரணம் என்று விளக்கம் கூறுவார்கள் என்று குறிப்பிட்டார். அந்த செய்தியுடன் நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.